சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தாரா. வந்த உடனே என்ன பண்ணார், பஞ்சலிங்கம் வச்சார். எதுவா இருந்தாலும் அப்பாவை பூஜை பண்ணினா அத்தனை தோஷமும் போயிடும். அதனால பஞ்சலிங்கம் வைக்கிறார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதேவம், சத்யாஜதம் 5 லிங்கம் வைக்கிறார், பூஜை பண்றார். இப்படி அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கும்போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க. சுவாமினாலே முருகன் தான். சுவாமிங்கிற பேருக்கு சொந்தக்காரரே அவர் மட்டும்தான். அதனால்தான் அவருக்கு பேர் சுவாமிநாதன். அவர் இருக்கிற மேல சுவாமி மேல இப்படி சுவாமின்னு கூப்பிட்ட உடனே முருகப்பெருமானுக்கு என்ன யோசனை வந்துதான், இப்பத்தான சூரனை சம்ஹாரம் பண்ணினோம், மறுபடியும் ஏதாவது அசுரால்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களோ என்னவோ தெரியலையேன்னு இப்படி கையில பூ வச்சிருந்தாரா இல்லையா, அந்த பூவை சுவாமிக்கு வைக்கிற நேரம் கூட தாமதிக்கலையா திருச்செந்தூர் முருகன். அப்படி அந்த பூவோடு அப்படி திரும்பி காட்சி கொடுத்தார். அதனால்தான் அவர் கையில ஒரு பூ இருக்கும். அவருக்கு பேர் பூஜா மூர்த்தி.